Hi guys, இன்னைக்கு நான் பார்க்க போகிற chapter the fun they had. So படிக்கலாம். Margie even wrote about it that night in her diary. On the page headed 17 May 2157, she wrote today Tommy found a real book. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, மார்ஜி வந்து அவள் தான் முதல் கேரக்டர். மார்ஜி வந்து அவள் டைரியில் எழுதுறா. அதாவது என்னைக்கு எழுதுறான்னா 17 May 2157 எழுதுறா. டுடே டாமி ஃபவுண்ட் a real book அப்படின்னு எழுதுறா. ஸோ அப்படியே எழுதுறா. அதாவது என்னென்னா ஒரு உண்மையான புக்கை வந்து டாமி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். டாமிங்கிறத மார்ஜியோட ஃப்ரெண்ட். இது வந்து ரெண்டாவது கேரக்டர். It was very old book. Marge's grandfather once said that when he was a little boy, his grandfather told him that it was a time when all stories were printed on paper. அதான் என்னன்னா மார்ஜியோட கிராண்ட்ஃபாதர் ஒரு அப்போ சொன்னார். அதாவது எப்படின்னா அவரோட கிராண்ட்ஃபாதர் மார்ஜிஸ் கிராண்ட்ஃபாதர் வந்து சொன்னாராம், ஒரு காலத்துலாம் ஸ்டோரிஸ்லாம் வந்து பேப்பரில் தான் பிரிண்ட் ஆகிருக்கும் அப்படின்னாராம். அடுத்து they turned the pages which were yellow and wrinkly and it was awfully funny to read words that stood still instead of moving the way they were supposed to on a screen, and then when they turned back to the page before it had the same words on it and it had when they read it for the first time. அதாவது என்னென்னா அந்த பேஜ் எல்லாமே எல்லோவாக ரிங்க்லியாக இருந்துச்சு, ஃபோல்ஸ் நிறையா இருந்துச்சு. அது வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஆஃபுல்லி ஃபன்னியாக இருந்துச்சு, இதாக இருந்துச்சு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு. ஏன்னா வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து அந்த வேர்ட்ஸ்லாம் நவுரும், ஆனால் இங்கே இருக்க வேர்ட்ஸ்லாம் அப்படியே இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்படி முன்னாடி இந்த பேஜ் திருப்புறோன்னா அதே வார்த்தை தான் இங்கே இருக்கும், ஆனால் வந்து அதனால அவங்களுக்கு வந்து வித்தியாசமாக தெரிஞ்சுது. அதை தான் அவங்க மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்கலாம். Gee, said Tommy, what a waste. When you are through with the book, you just throw it away, I guess. Our television screen must have a million books on it and it's good for plenty more. I wouldn't throw it anyway. Same with mine, said Margie. She was 11 and hadn't seen as many telebooks as Tommy had. He was 13. She said, where did you find it? In my house, he pointed without looking because he was busy reading in attic. What's it about? School. அதாவது டாமி வந்து சொல்கிறான், ஒரு இன்னும் இந்த புக் வேஸ்ட் இந்த புக் அப்படிங்கிறான். ஏன்னா வந்து இப்போ த்ரூ த புக் அப்படின்னா படித்து முடித்த புக், ஃபினிஷ் பண்ண புக்கு. அதாவது இப்போ இந்த புக்கு படித்து முடிச்சிட்டா நம்ம தூக்கி போட்டுருவோம், அதனால இது ஒரு வேஸ்ட்டு. ஆனால் நம்மளோட டெலிவிஷன் ஸ்க்ரீன் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் புக் வச்சுருக்கோம், அது இன்னும் நிறையா இன்னொரு மில்லியன் ஆஃப் புக் வந்து வச்சுக்கிறது கூட அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதனால நான் தூக்கி போட தேவையில்லை அப்படின்னு டாமி சொல்கிறான். அதுக்கு வந்து மார்ஜி சொல்கிறா, எனக்கும் அதே மாதிரி தான் அப்படிங்கிறான். அது வந்து மார்ஜிக்கு வந்து 11 வயசு, டாமிக்கு வந்து 13 வயசு. ஸோ வந்து மார்ஜி கம்பேர் பண்ணும்போது டாமி வந்து நிறையா டெலிபுக்ஸ் படிச்சிருக்கான். பிகாஸ் டாமி வந்து 13 வயசு பையன், அங்கனால 13 வயசுங்கனால நிறையா புக்ஸை படிச்சிருக்கான். Third படிக்கலாம். Margie was scornful. School. What's there to write about school? I hate school. Margie always hated school, but now she hated it more than ever. The mechanical teacher had been giving her test after test in geography, and she had been doing worse and worse until her mother had shaken her head sorrowfully and sent for the county inspector. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மார்ஜி வந்து ஒர்த்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணான். லைக் வந்து அதாவது மார்ஜி வந்து ஒரு ஒர்த்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணான். ஏன் அவள் அப்படி ஃபீல் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலை பற்றி அவளுக்கு எழுதுறதுக்கு என்ன இருக்குது. ஏன்னா அவள் ஸ்கூலை பற்றி அவள் ஸ்கூல்னாவே பிடிக்காது. ஸோ ஸ்கூலை பற்றி எழுதுறதுக்கு என்ன, எனக்கே ஸ்கூல் ரொம்ப பிடிக்காது அப்படிங்கிறா. ஸோ வந்து அவளுக்கு வந்து ஆல்ரெடி ஸ்கூல் பிடிக்காது, ஆனால் இப்போ வந்து அவளுக்கு இன்னும் வந்து பிடிக்காமல் போயிடுச்சு. மெக்கானிக்கல் டீச்சர் வந்து டெஸ்ட்டு மேலே டெஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது ஜியாகிரஃபியில் அவள் வந்து நல்லா மோசமாக இருக்கிறதுக்கு மோசமாகவே எழுதிட்டு போனான். அதனால அவங்க அம்மா வந்து அவங்க இப்போ ரிப்போர்ட் கார்டெலாம் கொடுக்குறீங்கன்னா மார்க் நல்லா வாங்கலாம் பண்ணுவாங்களாம்.
நல்லா அப்படின்னு அதை தான் வந்து அவங்க அம்மாவும் பண்ணிவிட்டு கவுண்டி இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து அந்த மெக்கானிக்கல் டீச்சரை இது பண்ணுறாங்க. அதனால அந்த மெக்கானிக்கல் டீச்சரோட அப்பியரன்ஸ் தான் 4th பேரால் இருக்குது. He was round little man with red face and whole box of tools with dials and wires. He smiled at Margie and gave her an apple, then took the teacher apart. Margie had hoped he wouldn't know how to put it together, but he knew how all right, and after an hour or so it was again large and black and ugly with big screen on. All lessons were shown the questions asked. That was so bad. The part of Margie most was hated was most lot. ஸோ படிக்கலாம், இங்கே முடிச்சிடலாம். ஸோ வந்து அந்த கவுண்டி இன்ஸ்பெக்டர் வந்து ரவுண்ட் லிட்டில் மேன். அவன் வந்து ரெட் ஃபேஸாக இருக்கும், ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக டூல்ஸு டயல்ஸ் ஒயராக இருக்கும். அவன் வந்து வந்தோடனே மார்ச்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஒரு ஆப்பிளை கொடுத்தான். அது வந்து அப்புறம் டீச்சர் வந்து பாட்டாக கழட்டி வச்சுட்டு, ஆனால் மார்ச்சி வந்து நினச்சா இது வந்து கவுண்டி இன்ஸ்பெக்டருக்கு எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்னு மறந்து போயிடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டா. ஆனால் என்ன உண்மை ஆச்சுன்னா, அந்த கவுண்டி இன்ஸ்பெக்டர் வந்து 1 மணி நேரத்துலேயே எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டாரு. வந்து அதை எப்படி மீன் பண்ணியிருக்கான்னா வந்து லார்ஜ் அண்ட் பிளாக் அண்ட் அக்லி வித் பிக் ஸ்க்ரீன், அதான் சொல்கிறாங்க பெருசாக பிளாக்காக அக்லியாக இருக்க பிக் ஸ்க்ரீன் அப்படிங்கிற அதில் வந்து எல்லா கொஷின்ஸும் திருப்பி காமிக்கணும், அது ரொம்ப மோசம் அப்படின்னு மார்ஜி சொல்கிறா. The Margie hated the most was slot, where she has to put homework and test paper. She was always to write them in punch code. They made her learn when she was 6 years old, and mechanical teacher calculated marks in no time. The inspector had smiled after he finished and patted Margie's head. He said to her mother, "It is not the little girl's fault. Mrs. Jones, I think the geography sector was geared a little too quick. Those things happen sometimes. I have slowed up to an average 10-year level. Actually, the overall pattern of her progress is quite satisfactory," and he patted Margie's head again. ஸோ வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து அது ஸ்லாட்லாம் வந்து ஸ்லாட் தான் அவளுக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிக்காது. ஸ்லாட்னா என்னென்னா ஹோம்ஒர்க்கு டெஸ்ட் பேப்பர்லாம் உள்ளே போடுறது தான் ஸ்லாட் அப்படின்னு மீன் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்குன்னு வைங்க, அதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணுறது தான். இப்படி இன்சர்ட் பண்ணுறோன்னா அதுதான் ஸ்லாட். இப்போ டெஸ்ட் பேப்பர் இருந்தால் இப்படி இன்சர்ட் பண்ணுறது தான் ஸ்லாட்டு. அதுதான் அது வந்து பஞ்ச் கோட் மெத்தட் தான் எழுதணும். அது அவள் எப்போ படித்தான்னா அது 6 வயசுலேயே அவள் படிச்சிட்டா பஞ்ச் கோட் மெத்தட் எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு. மெக்கானிக்கல் டீச்சர் வந்து மேக்ஸ் வந்து நோ டைமில் வந்து கால்குலேட் பண்ணிடுவாங்க. அப்படியே உடனே பேப்பர் போட்ட உடனே வந்துடும். இப்போ நமக்குலாம் என்ன 1 நாள் 2 நாள் 1 வாரம், எக்ஸாம்லாம்னா 1 மாதம் அப்படிலாம் ஆகும்ல. ஸோ அவங்களும் அப்படி ஆகாது அப்படிங்கிறாங்க. அந்த வந்து இன்ஸ்பெக்டர் வந்து ஸ்மைல்டு சிரிச்சுக்கிட்டே வந்து மார்ஜி சைட்டை பேட் பண்ணுறான். பேட்டட்னா அப்படி தட்டி கொடுக்கறது தான், அப்படி தட்டுறது தான், அப்படின்னா பேட்டட் அப்படின்னு அர்த்தம். ஸோ பேட் பண்ணிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு இட் இஸ் நாட் லிட்டில் கேர்ள்ஸ் ஃபால்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த சின்ன பொண்ணோட மார்ஜியோட தப்பு கிடையாது. மிஸ்ஸஸ் ஜான்ஸுங்கிறது அவங்க அம்மா, அதாவது மார்ஜியோட அம்மா. அது வந்து அவன் வந்து லைக் கவுண்ட் இன்ஸ்பெக்டர் ஐ திங்க் ஜியாகிரஃபி செக்டர் வாஸ் லிட்டில் டூ குவிக். அதாவது கியர்டு அப்படின்னா கொஞ்சம் அவங்க லெவலோட கொஞ்சம் அதிகமாக. இப்படி இப்போ சுவிட்ச் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ சுவிட்ச் இருக்குன்னா இப்போ 2ல் இருக்குன்னா அது வந்து 3க்கு போயிருக்கு, பட் 2ல் இருக்கணும், அது கியர்டு. அதில் தான் கியர்ட் 2 லிட்டில் குவிக் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்ஸ்பெக்டர் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து மேஜிக் சேர்த்து பண்ணி முடிச்சுட்டு மிஸ்ஸஸ் ஜான்ஸ் சொல்கிறாங்க, அது வந்து ஜியாகிரஃபி செக்டர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுச்சு, நான் வந்து இது வந்து ஸ்லோ பண்ணியிருக்கேன், ஆவரேஜ் 10-year லெவலுக்கு ஸ்லோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறேன். அப்புறம் வந்து சொல்கிறாரு த ஓவரால் பேட்டர்ன் ஆஃப் த ப்ராக்ரஸ் இஸ் குவைட் சாட்டிஸ்ஃபேக்டரி. அதாவது என்னென்னா மார்ஜியோட வந்து ப்ராக்ரஸ் எல்லாம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரி, ரொம்ப மோசமாலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அதாவது லைக் அதிகமாக இருந்தும் பரவாயில்லையா இருக்குது அவளோடது அப்படின்னு சொல்கிறான். அடுத்து திருப்பி வந்து மார்ஜியோட பேட் பண்ணுறான். பேட் பண்ணிட்டு அடுத்து வந்து Margie was disappointed. She had been hoping that they would take the teacher away altogether. They had once taken Tommy's teacher away for nearly a month because the history sector had blanked out completely. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மார்ஜி வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டா. ஏன்னா அவள் வந்து நினச்சாலாம் அவங்க வந்து அந்த டீச்சருக்கு, அதாவது மெக்கானிக்கல் டீச்சர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடிலாம் அப்போ வந்து
டாமியோட டீச்சர் வந்து ஒரு மாதத்துக்கு எடுத்து போயிட்டாங்க. ஏன்னா அவனோட ஹிஸ்ட்ரி செக்டர் வந்து கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆனனால அவனோடது ஒரு மாதம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி நடக்கும்னு அவன் நினச்சிருக்கான். ஸோ ஷி சேட் டு டாமி, why would anyone write about school? அதாவது சொல்கிறா வந்து மார்ச்சி வந்து டாமி கிட்ட கேட்குறான், யாராவது ஸ்கூல் பற்றி எழுதுவாங்களா அப்படின்னு. அதுக்கு வந்து டாமி looked at his superior's eyes, because it was not our kind of school, stupid. This is the old kind of school that they were hundreds and hundreds of years ago. He added lawfully, pronouncing the word carefully, centuries ago. Margie was hurt. Well, I don't know what kind of school they had all the time. She read the book over his shoulder a while, then said anyway, they had a teacher. அதாவது என்னன்னா, டாமி வந்து லைக் சொல்கிறாள் வந்து ஸ்கூலை பற்றி யாராவது எழுதுவாங்க. அதுக்கு வந்து டாமி வந்து அப்படியே சுப்பீரியர் சைஸோட அப்படின்னா ரொம்ப இப்படியே ஒரு மாதிரி ஷாக்கில் பார்க்குறது, அதுதான் வந்து சுப்பீரியர் சைஸ். அதில் வந்து இது வந்து நம்ம டைப் ஆஃப் ஸ்கூல் கிடையாது, இடியஸ் ஸ்டூபிட் அப்படிங்கிறான். அப்போ வந்து இது வந்து ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து செஞ்சுரிஸ் அகோ அப்படிங்கிறான். அதாவது நம்ம ஸ்கூலை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ வந்து செஞ்சுரிஸ் அகோ அப்படிங்கிறான். வந்து மார்ச்சி வந்து ஹர்ட் ஆகிட்டா. ஏன்னா வந்து ஸ்டூபிட் அப்படின்னு சொன்னனால மார்ச்சி வந்து ஹர்ட் ஆகிட்டா. தென் ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் ஸ்கூல் தே ஹேட். அதாவது மார்ச்சிக்கு எனக்கு தெரியல எந்த மாதிரி ஸ்கூல் இருந்துச்சுன்னு. ஆனால் அவள் வந்து அங்கே டீச்சர் தானே இருந்தாங்க அப்படிங்கிறான். வந்து மார்ச் என்ன பண்ணுறா, மார்ச் வந்து எட்டி பார்க்குறான். நோட் அப்படி எட்டி பார்க்குறது தான் புக் ஓவர் ஹிஸ் ஷோல்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து, sure, they had a teacher, but it was a regular teacher. It was a man அப்படிங்கிறான். A man, how could a man be a teacher? Well, he just told the boys and girls things and gave them homework and asked them questions. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டாமி சொல்கிறான், ஆமாம் அவங்களுக்கு டீச்சர் இருந்துச்சு, ஆனால் அது ரெகுலர் டீச்சரில் இது ஒரு மனுஷன் மேன் அப்படிங்கிறான். வந்து ஹவ் அ மேன் குட் பி டீச்சர் அப்படின்னு மாற்றிக்கிறேன். எப்படி மனுஷன்லாம் டீச்சராக இருக்க முடியும் அப்படிங்க. வந்து அதுக்கு டாமி சொல்கிறான், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க்கு அந்த ஹோம்ஒர்க்கு கொஷின்ஸ்லாம் கேட்பார் அப்படின்னு சொல்கிறான். டாமி சொல்கிறான். இந்த மேன் அப்புறம் அதுக்கு மாற்றி சொல்கிறா, அ மேன் isn't smart enough. Sure, he's my father as much as my teacher. He knows almost as much, I betcha. Margie wasn't prepared to dispute that. She said, I wouldn't want a strange man in my house to teach me. அதாவது என்னன்னா வந்து மாஜி சொல்கிற ஒரு மேன் எப்படி ஸ்மார்ட்டாக இருக்க முடியும். அதுக்கு வந்து டாமி சொல்கிறேன், ஷுர் ஸ்மார்ட்டாக இருக்கலாம், எங்கள் அப்பாக்கே எங்கள் டீச்சருக்கு தெரிகிற அளவுக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அடுத்து வந்து மாஜி சொல்கிறா, அவள் வந்து லைக் என்ன ஒரு மாதிரி டவுட்டாக பார்க்குறா. பிகாஸ் வந்து அவளுக்கு வந்து இப்போ ஸ்ட்ரேஞ்ச் மேன் வந்து ஒரு வீட்டில் இருந்து நடத்தினே இப்போ இருக்கும். அவள் வந்து அப்படி சொல்கிறா, லைக் நான் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மேனை வந்து என் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கு வந்து அடுத்து என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து டாமின்னு சொல்லியிருக்கான், நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறான். டீச்சர் தெரிஞ்ச அளவுக்கு தெரியுங்க. அடுத்து பார்க்கலாம். Tommy screamed with laughter. You don't know much, Margie. The teachers didn't live in the house. They had a special building and all the kids went there. அப்படின்னு சொல்கிறான். அதாவது என்னன்னா, டாமி வந்து ஒரு சத்தமாக சிரிக்கிறான். அதாவது என்ன சொல்கிறான் சிரிச்சுக்கிட்டே, அது வந்து உனக்கு அவ்வளவும் தெரியல மாச்சி அப்படிங்கிறான். ஏன்னா வந்து டீச்சர் வந்து நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க, அங்கே வந்து ஸ்பெஷல் பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங்க்கு கிட்ஸ் எல்லாருமே போவாங்க அப்படின்னு சொல்கிறான். And all the kids learn the same thing, sure, if they were the same age. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வந்து எப்படி ஒரு எல்லா கிட்ஸுமே ஒரே மாதிரி படிக்க முடியும், ஒரே திங்ஸை படிக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து டாமி சொல்கிறான், எல்லோரும் ஒரே வயசில் இருப்பாங்க, ஒரே விஷயம் ஒரு வயசுனால் அதே விஷயத்தை படிப்பாங்க அப்படிங்கிறான். வெயித்து பிறகு பார்க்கலாம். But my mother said a teacher has to be adjusted to the fit the mind of each boy and girl it teaches, and that
Each kid has to be taught differently, just the same they didn't do it that way then. If you don't like it, you don't have to read the book. I didn't say I didn't like, Margie said quickly. அதாவது என்னன்னா அவங்க அம்மா வந்து மார்ஜியோட அவங்க அம்மா சொல்லியிருக்காங்களாம் வந்து டீச்சர் வந்து ஒவ்வொரு மைண்ட் செட் ஆஃப் த ஒரு பொண்ணு பையன்கிட்ட அவங்க வந்து அந்த மைண்ட் செட்டுக்கு அவங்க பண்ணணும் டீச்சர் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து மார்ஜி வந்து அப்படி சொல்கிறான். அதுக்கு வந்து டாமி அப்படி சொல்கிறான், உனக்கு இப்படி பிடிக்கலன்னா படிக்காத இந்த புக் அப்படின்னு, அந்த ஸ்கூலை பற்றி அந்த புக்கை அப்படின்னு விட்டுதான். அதுக்கு வந்து உடனே மார்ஜி வந்து சீக்கிரம் சொல்கிறா, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலை அப்படின்னு அவன் வந்து சீக்கிரம் சொல்கிறான். She wanted to read about those funny schools they went, even half finished when Margie's mother called Margie school. ஸோ அதாவது என்னென்னா மார்ஜி வந்து ரொம்ப அந்த எப்படி இருக்கும் அந்த புக்கெல்லாம் ரொம்ப ஈகராக படிக்கிறாது. அவங்க பாதி முடிக்கிறதுக்குள்ளேயே மார்ஜி அவங்க அம்மா அதாவது மிஸ்ஸஸ் ஜான்ஸ் வந்து ஸ்கூல் மார்ஜி ஸ்கூல் அப்படிங்கிறாங்க. மார்ஜி looked up. Not yet mama, now said Mrs. Jones, and it's probably time for Tommy too. அதாவது என்னன்னா வந்து அவங்க அம்மா ஸ்கூல் இருக்கு போ அப்படிங்கிறாங்களே, அதுக்கு வந்து மார்ஜி சொல்கிறா இன்னும் டைம் ஆகலை அப்படிங்கிறா. அடுத்து மார்ஜி வந்து நான் போகணும் அப்படிங்கிறா. வந்து டாமிக்கும் ஆக்சுவலி அது வந்து டைம் ஆக போகுது ஸ்கூலுக்கு. ஸோ அதனால் மார்ஜி said to Tommy, can I read the book some more with you after school? Maybe, he said. Naturally, he walked away, whistling the dust old books tucked beneath his arm. அதாவது என்னென்னா வந்து மார்ச் வந்து கேட்குறேன், எனக்கு ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் உங்க கூட சேர்ந்து அந்த புக்கை படிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து அவன் வந்து படிக்கலாம் ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸாக சொல்கிறான், படிக்கலாம் அப்படின்ட்டு விசில் அடிச்சுக்கிட்டே வந்து அந்த புக்கை வந்து அந்த பெனத்துக்குள்ள அந்த ஆம்க்கு அடியில் வந்து இது பண்ணிட்டு போகிறான். Margie went into the school room. It was right next to her bedroom, and the mechanical teacher was on and waiting for her. It was always on at same time every day except Saturday and Sunday. அதாவது என்னென்னா வந்து மார்ச் வந்து ஸ்கூல் ரூம்குள்ளே போயிட்டா. அது வந்து பெட்ரூம் பக்கத்துலேயே இருக்க மெக்கானிக்கல் டீச்சர் வந்து அவளுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா நாளும் ஒரே டைமுக்கு வெயிட் பண்ணுவாங்க எக்ஸப்ட் சாட்டர்டே and Sunday. Because her mother said little girls learn better if they learned at regular hours, the screen was lifted up and it said, today arithmetic lesson is on addition for proper fraction. Please insert yesterday's homework in the proper slot. அதாவது வந்து அவங்க அம்மா சொல்லியிருக்காங்களா ரெகுலராக படித்தா தான் வந்து மறக்காமல் நல்லா படிக்க முடியும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்களா. அதான் மார்ஜியோட அம்மா மிஸ்ஸஸ் ஜான்ஸ். அது வந்து ஸ்க்ரீன் லிஃப்ட் அப் ஆகி இன்றைக்கி வந்து அரித்மெட்டிக் லெசன் அடிஷ்னல் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நேத்தோட ஹோம்ஒர்க்கை இன்செர்ட் பண்ணுங்கள் ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் அப்படின்னு சொல்லுது. Margie did so with sigh. She was thinking about the old school they had, what her grandfather was a little boy. All the kids from the whole neighborhood came laughing and shouting in the school sitting together in the school room. அதாவது என்னன்னா அவள் வந்து யோசிக்கிற அந்த பழைய ஸ்கூல் எப்படி இருக்கும், எல்லாம் பக்கத்தில் எல்லாம் சேர்ந்து சிரிச்சுட்டு சத்தம் போட்டுட்டு ஸ்கூலில் இருப்பாங்க, ஒரே ரூமில் உட்காந்துருப்பாங்க. வந்து going home together at the end of the day they learned the same thing they could help one another with homework and talk about it. அதாவது என்னன்னா ஸ்கூல் முடிச்சோன்னா அவங்க வீட்டுக்கு ஒன்றா சேர்ந்து போகலாம். இப்போ வந்து ஒரே விஷயத்த படிக்கிறனால வந்து இப்போ ஒன்று தெரிலனா மற்றவங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு மார்ஜி வந்து நினச்சிட்ருக்கா. ஸோ அடுத்து and the teachers were people. The mechanical teacher was flashing on the screen when we add fraction 1/2 and 1/4. Margie was thinking about how the kids must have loved in the old days. She was thinking about அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது மெக்கானிக்கல் டீச்சர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃப்ளாஷ் பண்ணிகிட்டு இருந்துச்சு இன்றைக்கி என்னென்ன படிக்கணும் அப்படின்னு 1/2 அது இப்படி பேசிகிட்டு இருந்துச்சு, அந்த சொல்லி கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் அவள் அது கவனிக்காமல் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, அவங்க எப்படி அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த ஹோல் ஸ்கூல்லாம், அப்புறம் என்ன அந்த ஃபன் they had and the சந்தோஷம் என்னென்னலாம் கிடச்சாங்க அப்படின்னு தான் பேசியிருக்கேன். இது எழுதினது ஐசக் அசிமோவ். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.